பாரத் ஜெனரிக் மக்கள் நல மருந்தகம். குறைந்த விலையில் தரமான ஜெனரிக் மருந்துகள் 80% வரைக்கும் சேமிக்கலாம். சார் வெங்கட் பிரபு சார் இங்கே சார் ஒன்றும் இல்லை சார், ட்ரெய்லர் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. இப்போ வந்து எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் இது நடத்துவீங்களா? அதுதான் வந்து பெரிய கொஸ்டினாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கான பதில் வந்து நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்லலை. ஆஸ் எ விஜய் ஃபேன் நானும் வெயிட்டிங். இல்லை அது நடக்கிற பிளான் உங்களுக்கு இருக்கா? அர்ச்சனா மேடம்கிட்டையும் கேட்டால் சொல்லணும். இல்லை அது விஜய் சார் தான் சொல்லணும். அவங்க டிசிஷன் தான். ஸோ இதாக இருந்தனாலும் இன்னொரு ஃபியூ டேஸில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இருக்குது இல்லை அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து தளபதி தான் சொல்லுவோம். அஃபிஷியலாக நாங்கள் சொல்லிடுவோம். வெங்கட் பிரபு சார், ஆக்சுவலாக இதில் வந்து இங்கிலீஷில் நேம் வச்சுருக்கீங்க, ஆனால் ட்ரைலரில் முடிக்கும் போது முருகர் தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க. தமிழா சார் நான்? அப்போ இங்கிலீஷில் வச்சுருக்கீங்க. அது பேன் இண்டியாக்காக இல்லை, எனக்கு என்னென்னா ஒரே டைட்டில் தான். ஒன்றும் இல்லை சார். இப்போ என்ன சிம்பிள் மேட்ரு என்னென்னா வந்து இப்போது இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால வந்து ஹேஷ்டேக்லாம் வந்து ஒரே ஹேஷ்டேக்காக இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் பொருந்தும் அப்படின்வாங்க. இப்போ தமிழில் ஒன்று வச்சிட்டோம்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ட்ரெண்ட் ஆகும், தெலுங்குல ஒன்று வச்சிட்டோம்னா தெலுங்குல மட்டும் தான். ஸோ அதனால தான் இப்போ மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிடுறாங்க. வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவாக இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு பேன் இண்டியன் ஒரு ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு தேவையாக இருக்குது. அதனால தான் நான் நிறைய டைட்டில்ஸ் யோசித்தேன் தமிழில். ஆனால் அதெல்லாம் வந்து அதுக்கு திரும்ப தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும், ஹிந்தியில் ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலாக வச்சுட்டோம். இல்லை, நான் என்ன நினச்சேன்னா எம்ஜிஆர் வந்து நல்ல நேரம்னு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் தமிழில் வைக்க முடியலன்னு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி வச்சிட்டிங்களான்னு. புரட்சி தலைவர் அவர் தான் வச்சிருந்தார் நல்ல நேரம். அதுக்கப்புறம் டைட்டில் எடுக்க முடியாதுன்றதுனால வச்சிருக்கீங்களோ? இல்லை அப்படிலாம் இல்லை. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இனிமேல் யாராலையும் வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். வெங்கட் சார், இப்போ படம் கமர்ஷியலாகவும் நல்லா வந்திருக்குன்னீங்க, கண்டென்ட்டாகவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ அந்த கண்டென்ட்னா என்ன இருக்குது? கண்டென்ட்டுக்குள்ளே அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசியிருக்கீங்களா, இருக்கா? இல்லை அது இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து வைக்க சொல்லி வற்புறுத்தினாரா விஜய்? இல்லை இந்த அவர் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டார். அவர் அது வந்து இது எனக்கு இது வேணும், இந்த மாதிரி இடத்துல இது வேணும், இந்த பஞ்ச் டைலாக் வேணும் அப்படிலாம் சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் சொன்னதே கிடையாது. அது விஜய் சாரே இல்லை அப்படிலாம். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது. அவரும் வந்து இந்த இடத்துல எனக்கு அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் அவர் சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து படத்தில் பார்க்கும்போது சில டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து நீங்கள் அரசியலுக்காக எழுதின டைலாகா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம். பட் ஆனால் அது வந்து படத்தோட வர டைலாக்ஸு. இப்போ நீங்கள் பார்க்குறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேறு மாதிரி தோணலாம். பட் ஆனால் விஜய் சார் என்றைக்குமே ஐ திங்க் யார்கிட்டையுமே அவர் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் விஜய் சார். சார் வெங்கட் பிரபு சார், அஜித் சாரை சால்ட் பேப்பர் லுக்குக்கு மாற்றினது நீங்கள் தான், ஸ்ட்ராங்காக மாற்றினது. அதுக்கப்புறம் அவர் சால்ட் லுக்குக்கே மாறிட்டார். இப்போ விஜய் சாரையும் சால்ட் பேப்பர் லுக்கு என்னதான் அப்பா கேரக்டர்னாலும் அந்த லுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. தொடர்ந்து எப்படி அவர் இந்த படத்தோட அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பார்த்துட்டு? ஏன்னா பையன் கேரக்டர் இருக்குது. இல்லை இருக்காது, யூத்தும் இருக்குது. அதில் ஒரு அந்த கேரக்டருக்கு ஏஜ்டாக இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அப்படி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. மற்றபடி அடுத்த படத்தில் என்ன கதைன்னு தெரில, அதில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ அதனால் அது பொறுத்து தான் பார்க்கணும். அது அப்புறம் இந்த டைட்டில் தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அது அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என் வெங்கட் பிரபு ஹீரோ, ஏவை கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது. ஏவை கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது. வெங்கட் பிரபு ஹீரோ அதான் அந்த உள்ள டபுள் அவ்வளோலாம் அந்த அளவில் அறிவு கிடையாது எனக்கு. நீங்கள் அப்படிலாம் கிடையாது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த கேரக்டர் நான் இப்போ எழுதியிருக்கிற கேரக்டர் வந்து நான் ஒரு ஹீரோவை எப்படி பார்க்குறேனோ அந்த ஹீரோ வந்து நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. வெங்கட் பிரபு சார், இதில் நீங்கள் அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பாட்டு வெளியிடும் போதே பார்த்தீங்கன்னா பாட்டிலே சொல்லியிருப்பாரு, மைக்கை பிடிக்குமா பட்டையை கலப்புவான்னு. அது ஏன் பார்ட்டி சார்? என் பார்ட்டியில் மைக்குன்னா என்னது? ஏன்னா 22 நாங்கள் எந்த பார்ட்டியாக இருந்தாலுமே வந்து மைக் எடுத்து பாட்டு பாடுவோம், கச்சேரி பண்ணுவோம், இசைஞானி சாங்ஸ் தான் போகும். அதை நான் மங்காத்தாலே சொல்லியிருப்பேன். மப்பானாலே இசைஞானி பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி மங்காத்தாலே சொல்லியிருப்பேன். நீங்கள் ஏன் எல்லாமே தப்பாக எடுத்துக்கிறீங்க? 22 கொடி அறிமுகப்படுத்த போறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா? எதை பண்ணுங்க சார்? அரசியலுக்கான எனக்கு அரசியல் ஸ்பெல்லிங்கே தெரியாது. அது அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் வேற. நான் அந்த பாட்டை திரும்ப கேளுங்க. இப்போ வெங்கட் பிரபு பார்ட்டியாக கேட்க உங்களுக்கு காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கிறது தான் ஒன்று. அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. என் ஃப்ரெண்டு பேரும் காந்தி சார். ஏன்னா காந்தி பேர் வச்சாலே சரக்கு என்ன அர்த்தம் சார்? அது தவிர ஒரு அரசியல் தலைவர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் காந்தி. அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு?
அதெல்லாம் வெளியே சொல்ல முடியும், அந்த அளவுக்கு மோசமான பையன் அவன். அதற்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும். மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம்? திஸ் இஸ் வெரி பேட் கம்பேரிசன். காந்தி கலவரம் பண்றாருங்கிறது தான் ஒன்லைனா? காந்தி எது கலவரம் பண்றாரு? இப்போ படம் நான் ஒரு ட்ரெய்லரே ஃபுல் படம் ஒரு கதையே சொல்லியிருக்கேன். காந்தி கலவரம் பண்ற எங்க இருந்து கேக்குறீங்க நீங்க கேள்வி? ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? இல்ல காந்தின்னு பேர் இருக்கேன்னு கேட்டேன். அப்புறம் விஜயகாந்த் வர்றதா சொன்னாங்களே, அந்த மாதிரி உண்டா? அடுத்தது ஒரு கடைசிக்கு எல்லாமே கேட்டிருக்கேன். யாரெல்லாம் வேணும், யாரெல்லாம் படத்துல சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசையா கேட்டிருக்கேன். வரிசையா நாங்க சொல்லிட்டே இருக்கோம். கடைசியில முப்பாட்டன் முருகன் பாடுறது வருது, அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா? கில்லி ரீதியா ஒரு விஷயம். கில்லி படம் பாத்தீங்களா? கில்லி படம் பாத்தீங்களா நீங்க? பாத்தீங்களா இல்ல? அந்த படத்துல வந்துச்சா? ஆமா. அந்த படத்துல ஏன் நீங்க அரசியல்னு கேட்கல? அப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கல. சரி, இப்பவும் கில்லிக்காக தான் அது. கில்லி ரெஃபரன்ஸ் சார். இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்க? மங்காத்தா. அது கேட்குவேன். அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு பிடித்த படங்கள்ல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம். இது அவ்வளவுதான் மேட்டர். தவிர சரிங்க அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு. இப்போ நடிகர் மட்டும் கிடையாது, அரசியல் தலைவரும் கூட. அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா டீகோடோடைய அவருடைய கொடிகள் வந்து மோதிரங்கள்ல, அவருடைய சட்டைகள்ல கொடிகள்லாம் இருக்கும். எதுவுமே பண்ணல. அவர் பண்ணணும்னு சொல்லல. இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால வந்து அதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை. அதுவும் அவரும் யோசிக்கல. அவர் வந்து ஒரு படத்தை படமாக தான் பார்க்குறாரு. அந்த படத்தில் வந்து எந்த இடத்துலையும் நான் அரசியல் பேசணும், அரசியல் சொல்லணும், மக்களுக்கு இது மாதிரி பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுறேன், ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது. இந்த படம் அதுக்கு அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான். நீங்கள் படம் பாருங்கள், அவராக இப்படி பண்ணியிருக்காருன்ற மாதிரி பேசுவீங்க நீங்கள். ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்களும் வைக்கலாம், அவரும் வைக்க சொல்ல. இதே கேள்வி தான் நிறைய பேர் மாற்றி மாற்றி வேற வேறு விதமாக கேட்குறீங்க. இனிமேல் குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டைலாக் வருது, மங்காத்தா படத்தினுடைய டைலாக். இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த டைலாக்கா? இல்லை இல்லை, வெங்கட் பிரபுவோட டைலாக் அது. ரெண்டு பேரையும் நான் தான் சொல்ல வச்சேன். அது அஜித் சாரா சொல்லலையே, அது நான் தானே சொல்ல வச்சேன். ரெண்டு பேருமே ஒரே நிமிஷம் பழனி செந்தில் கேளுங்க. விஜய் படம் ஒவ்வொரு படம் வரும்போது நிறைய அரசியல் ரீதியா வேற தேட்டரு வேற பிரச்சனைகள்லாம் நிறைய கொஞ்ச காலமா வந்துட்டு இருக்கு. இப்போ அரசியல் கட்சி தலைவரான பிறகு இந்த படம் வருது, ஏதாவது வரும்னு எதிர்பார்க்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் பிரச்சனைனால தான் பாடல் வெளியீட்டு விழாக்கு உங்களுக்கு நேரி ஸ்டேரியம் கிடைக்கல அப்படின்னு வேற அழுத்தம் இருக்குங்காங்க. அந்த மாதிரிலாம் வரும் நீங்க எதிர்பார்ப்பீங்களா? அப்படி வந்தா எப்படி சமாளிக்க போறீங்க? இல்ல ஒரு நிமிஷம், இது வந்து இல்ல இது ப்ரொடியூசர் சைடு எனக்கு அகுரம் சார் சொன்ன ஒரு தகவல். ஆடியோ லான்ச்சுக்கு எந்த ஒரு ஸ்டேடியத்தையுமே இது வரைக்கும் அணுகவே இல்லை. அதுதான் உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலா சொல்லிடுறேன் நான். சிங்கம் ஆல்வேஸ் சிங்கம்னு ஒரு டைலாக்கு, அப்புறம் புது லீடர் வர்றாரு அப்படின்னு ஒரு டைலாக்கு காலிலேருந்து தெரிக்குது. அதை பற்றி சொல்லுங்க. அதான் சொன்னேன், அது இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் அது. இந்த கதையில் வந்து புது லீடர் வராருங்கிறது வந்து அந்த கதையில் இருக்கிற ஒரு ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம சொல்கிற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். என்னதான் வயசானதும் வந்து சிங்கம் என்றைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு பொருந்துற மாதிரியான ஒரு இடத்துல வர டைலாக் தான். ஸோ எதுவுமே அதான் சொல்கிறேன், அரசியலாக எதுவும் யோசிச்சு வைக்கல. அவர் உங்கள் கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன், சினிமாவை விட்டு விலகிறேன், அரசியலுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேயா? அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன கொடுமை சொல்லுங்க. இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல? உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? அவரு இதை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா இன்னும் படங்கள்லாம் பண்ணலாமே, அப்பப்போ பண்ணலாமே அப்படின்னா நான் சிரிச்சுட்டு இல்ல நான் பாப்புட்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. தவிர மற்றபடி நாங்கள் அரசியல் ரீதியாக எதுவுமே நான் பேசுறது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலான்னு இருக்கு அந்த மாதிரி என்கிட்டயும் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வந்து ஏன்னா ஆனால் நிஜமா தானே நீங்கள் தானே இப்படி கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்று. நாங்கள் வந்து அரசியல் பற்றி நிஜமா அவருடைய மனசு, அவருடைய ஆசைகள், அவருடைய ட்ரீம்ஸ் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. நிறைய ஃபேன்ஸ் வர அவர் நடிக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. நானும் ஆஸ் அ ஃபேன் எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. எல்லாருக்குமே அது ஆசை. இவங்களெல்லாம் விட்டா வந்து அவங்க தீ குளிப்பாங்க. அவங்கலாம் அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை. நான் வந்து நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் அதனால. பட் இல்லை, சீரியஸாக சொல்கிறேன், ஆஸ் அ ஃபேன் எல்லாருக்குமே அது ஒரு ஆசை இருக்குது இல்லையா? வி வாண்ட் இன்னும் நிறைய ஒரு படத்தில் அப்பப்போ நடிக்கணுங்கிற ஆசை இருக்குது. பட் ஆனால் அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது. அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. இந்த படத்தில் வந்து ட்ரெய்லரில் வந்து அண்ணன் வரார் வெளிவீடு, அதுக்கப்புறம் அந்த ஐ எம் வெயிட்டிங்,
ஸோ இந்த டைலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படின்றதுனால வச்சுங்க, வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா இல்லை இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லி இல்லை நான் வச்சிருக்கீங்களா? லேட் ஆகுமே ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்கு. டக்குனு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டோன்னா டக்குனு உங்களுக்கு புரிஞ்சு. இப்போ நீங்கள் அந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. நான் வேறு ஏதாவது போட்டேன் ட்ரெய்லர் கமிங் சூன் அப்படின்னு சொன்னால் அவர் கேட்பாரா? அது கேள்வி கேட்கவே மாட்டார். இப்போ கேட்குறாரு பாருங்க, அண்ணன் வரார் வழி விடுன்னு எப்படி ஞாபகம் வருச்சு உங்களுக்கு? ஏன்னா அது போட்டதுனால தான் வருது. இல்ல இப்ப தெரிஞ்ச பழகின விஷயம் சார், வேற ஒன்றும் கிடையாது. விஜய் சார் டைலாக் அப்படின்றதப்போ இப்போ இந்த படத்துல வந்தது வந்து வயசாயிடுச்சு, ஸ்குவாட் விட்டு வெளியே போச்சு, இந்த டைலாக்கே எனக்கு மனப்படமா தான் இருக்கு. இது இதுக்கு முன்னாடி எதுலையும் பேசினது கிடையாது. ஸோ ஆல்ரெடி இப்போ நீங்க இந்த டைலாக்கை ட்ரெண்ட் செட் பண்ணலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வர 2-3 படத்துல நிறைய டைலாக் வரும். நான் சொல்லி முடிச்சிடறேன். இதுக்கு முன்னாடி இப்போ என்ன ட்ரெய்லர் பிடிக்கல உங்களுக்கு? அவ்வளவுதானே? அப்படி சொல்லல. இதுக்கு முன்னாடி வந்த 2-3 படங்கள்ல எல்லாமே அதுக்கு முந்தைய படங்கள்ல இருந்து அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு ஸோ அந்த ஒரு ரிமெம்பர் பண்ற மாதிரி வச்சிருந்தது. ஸோ இதுதான் ட்ரெண்ட் செட்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா இல்லை வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண முடியலையான்னு கேட்கறேன் நான். அது எது ட்ரெண்ட் செட் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இது அதான் கேக்குறேன். ஐ அம் வெயிட்டிங் அப்படின்றது விஜய் ஃபேன்ஸ் ட்ரெண்ட் செட் தான அது அப்படின்றத கேக்குறேன். ஃபேன்ஸ் வந்து ஐ அம் வெயிட்டிங் சொன்னா கிளாப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? சோ இதுவே வந்து இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஸ்குவாட் டயலாக் இருக்குல்ல, இது அடுத்த படத்துல வச்சா அடுத்த படத்துல போ இது முந்தைய அடுத்த டைரக்டர் வைக்க கூடாது அப்படின்றத நான் கேக்குறேன். இனிமேல் சொல்லிடுறேன். இனிமேல் வந்து விஜய் சார் டைலாக்ஸ் வந்து அடுத்த படத்துல நம்ம யூஸ் பண்ண கூடாது. இல்ல அது கேக்குறேன். எனக்கு தெரியல சார். எனக்கு அது ஒரு தியேட்டர் மொமெண்டா இருக்குங்கிறது தான் ஐடியாவே. ஒரு தியேட்டர்ல ஃபேன்ஸை செலிப்ரேட் பண்ணணுங்கிறது தான் ஐடியாவே தவிர நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி அது வந்து அடுத்த படத்தில் அவங்க என்ஜாய் பண்ணணுங்கிறது ஐடியா கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு தியேட்டர் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனாக இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் யோசிச்சேனே தவிர இது இல்லைன்னா நான் எதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணா வரார் வழி விடு வைக்கிறீங்க, அது வந்து லோகேஷ் படத்தில் வந்துச்சு, அது நீங்கள் எப்படி நீங்கள் ஏன் வைக்கிறீங்க, நீங்கள் புதுசாக எனக்கு தேவையில்லை. எனக்கு அது லோகேஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அது சூப்பராக பண்ணியிருக்காரு. அது எல்லாருக்கும் மனசில் பதிஞ்சிருச்சு. அது நம்ம கேட்டோன்னே அது ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது. அது எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மாஸ்டரில் லோகேஷ் எழுதின டைலாகை வந்து நான் இந்த படத்தில் வந்து நான் அதில் டைலாகாக யூஸ் பண்ணல, இதில் வந்து வெறும் ரைட்டிங்காக யூஸ் பண்ணியிருந்தேன். அது ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி தான் போடுறேன். இது ஒரு ட்ரெண்டாக இருக்குது இப்போ புதுசாக. அது ஒரு சின்ன பில்டப் கொடுக்குற மாதிரி. ஸோ ஹிந்தி ட்ரெய்லர்லையும் தெலுங்கு ட்ரெய்லர்லையும் ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் தான் வரும். தமிழில் மட்டும் ஏன் அண்ணன் வரார் வழி விடுன்னா வந்து இங்கே தான் அவங்கள செலிப்ரேட் பண்ணுறது ஜாஸ்தி இல்லையா? நம்ம விஜய் சார் ஃபேன்ஸாக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்கிறது தான். ஐ எம் வெயிட்டிங் நான் ஆக்சுவலி மியூட் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து அது அவர் வாய்ஸில் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அது வெறும் வாய்ஸ் தான் வந்துச்சு. ஐ எம் வெயிட்டிங்கிற வாய்ஸ் மட்டும் அது மியூட் பண்ணியிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நீங்களாம் கேள்வி கேட்பீங்களே அப்படிங்கிறதுக்காக வச்சிட்டேன் நான். வெங்கட் பிரபு சார் உங்கள் லைஃப்லையும் சரி விஜய் சாரோட லைஃப்லையும் சரி இது முக்கியமான படம். இந்த படத்தில் ஏன் இளையராஜா சார் பாடலை? அப்புறம் ட்ரெய்லரில் திரிஷாவே காமிக்கல. உங்கள் மேலே என்ன கோவம் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன கோவம்? இந்த படத்தில் பெரியப்பா பாடுறதுக்கான சுச்சுவேஷன் எதுவும் அமையலை, அதனால் அவங்கக்கிட்ட கேட்கல. மற்றபடி த்ரிஷா இந்த படத்தில் இருக்காங்களா தெரியல. அது அது இருந்தாங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் படத்தில் வந்து பிரேம்ஜி எப்பவுமே இருப்பார். அது மாதிரி இப்போ நீங்கள் தமிழக மக்கள் கழகம் தலைவர்கிட்ட வந்து படம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியிலிருந்து தமிழக மக்கள் கழகத்தில் ஒரு எம்எல்ஏ வருவாரா? தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏ வருவாரா சார்? நீங்கள் அந்த கட்சி பேர் நீங்களே சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலில இருந்து எம்எல்ஏ வருவாங்களா அந்த கட்சிக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு தலைவரோட ஒரு பிரேம்ஜி நடிகரோட இருக்கு சார். ஒரு நடிகரோட பயணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தலைவரோட பயணம் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல. அதனால அவர் முதல்ல சொன்னதே வந்து அரசியல் வேண்டாம்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் விஜய் சார் கிட்ட கேக்குற கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஒரு நிமிஷம் நான் உங்க ஃபேமிலில இருந்தா கேக்குறேன். அண்ணா உங்களோட தனிப்பட்ட கருத்து. இப்போ எங்க குடும்பத்துல இருந்து யாராவது விஜய் சார் கட்சியில சேரும் உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நான் என் குடும்பத்துல நாங்க எந்த கட்சியில சேருவோம், உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நானு உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை நான் கேக்குறேன். எங்க வீட்டுல பிரச்சனை மட்டும் ஏன் கேக்குறீங்க நீங்க? நீங்க பொது மக்களுக்காக படம் எடுக்க வந்திருக்கீங்க. ஒரு கட்சி தலைவர் என்னோட தலைவர்கிட்ட நீங்க படம் எடுத்துருக்கீங்க. என்னோட தலைவனை வச்சு நீங்க படம் எடுத்துருக்கீங்க. என்னோட ரசிகனை வச்சு படம் எடுத்துருக்கீங்க. உங்களால கேட்க முடியும். தளபதியை பார்க்க முடியாது. பார்த்தவர்கிட்ட கேக்குறேன். ஒரு நிமிஷம். நீ கேக்குற கேள்வியே தப்பு இல்ல. கரெக்ட் தான். தலைவரோட கட்சி பேரே தப்பா சொல்றாரு. சரி ஓகே. பாலாட்டு கொடு போன். நீ சொல்ற கட்சி பேரே தப்பு. தப்பான கட்சியில எப்படி அவங்க வீட்டுல இருந்து ஒரு எம்எல்ஏ வருவாங்க? சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் கேட்ட நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? அரசியல் நீ கேக்குற கேள்விக்கு தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. கேட்ட விதம் இல்ல கட்சி பேர் தப்பு. ஆனா இதுக்கு உண்டான பதில் வந்து அடுத்த பிரஸ் மீட்ல நம்ம டீடைலா வெங்கட் பிரபு வந்து இல்ல முதல்ல நான் குடும்பத்துல ஃபர்ஸ்ட் பேசிறேன். ஃபர்ஸ்ட் குடும்பத்துல பேசிட்டு யாரெல்லாம் வந்து நீங்க அது கேக்குறாங்க பெரிய இம்பார்ட்டன்டான கேள்வி, வாழ்க்கை ரொம்ப முக்கியமான கேள்வி விட்டு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபேமிலியோட பேசி முடிவு பண்ணிட்டு நம்ம யாரெல்லாம் போறோம் அப்படிங்கறத உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து அடுத்த முறை சொல்லிடுறேன். சார் வெங்கட் பிரபு சார். போறேன் பா. இல்ல ஆக்சுவலா இந்த படத்துல வந்து மோகன் சார் போட்டிருக்கீங்க.
காதலுக்கு நீங்களே சொல்லிங்க அவரை பார்த்து தான் இன்ஸ்பயர்னு சொல்லியிருக்கீங்க. அவரு லவ்வுக்கு பயங்கரமான சாங்லாம் போயிட்டுருக்கு, ஃபீலிங் பாட்டெலாம் இருக்குது. பட் விஜய் சாருக்கும் சாங்னா பெரிய அளவுக்கு இருக்கும். இதில் டாப் ஸ்டாரும் லவ்வுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்திருக்கு. காதல் படம் கிடையாது, அதனால வந்து நிறைய லவ் சாங் சாங். இவங்க 3 பேருக்குமே இருக்குமா தனித்தனியா, இல்லை விஜய் சாருக்கு மட்டும்தான் அந்த சாங் வந்திருக்குமா? காதல் எல்லாரோட காதல் பாடல்கள் கேட்குறீங்களா? பின்னாடி எப்படி மைக் இப்போ என்ன, இப்போ விஜய் சார் படத்தில் உங்களுக்கு மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும், பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும், லவ் சாங். என்ன பண்ணுவாங்க தேட்டரில் சொல்லுங்க? ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? தேங்க்யூ.